மது ஒழிப்பு போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டு புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மாணவர்களை தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சந்தித்தார். அவர் அளித்த நேர்காணலை இப்போது பார்க்கலாம். மாணவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க, அவர்களை சந்திப்பதற்காக வந்திருக்கீர்கள். உங்களுடைய கருத்து என்ன மேம்? மாணவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது வருத்தம் அளிக்கிறது. ஏனென்றால் அவர்கள் ஒரு பொதுநல காரியத்திற்காகத்தான் அவர்கள் போராடினார்கள். பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று போராடினார்கள். மதுக்கடைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று போராடினார்கள். அவர்கள் மீது அடக்குமுறை ஏவி விடப்பட்டு அவர்கள் காயப்படுத்தப்பட்டிருப்பது முதலில் காவல்துறையினர் இந்த அளவிற்கு அடக்குமுறையை அவர்கள் மீது ஏவி விட்டிருக்க கூடாது என்பது எனது கருத்து. பல பேர் காயப்பட்டிருக்கிறார்கள், சில பேருக்கு எலும்பு முறிவு கூட ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் வாபஸ் பெற வேண்டும். அவர்கள் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும், சிறையில் இருந்தும் விடுவிக்கப்பட வேண்டும். மாணவர்கள் கொதித்தெழுந்து போராடினால் பரவாயில்லை, ஆனால் மாணவர்களை தூண்டிவிட்டு அவர்களை வகுப்பறையில் இருந்து வெளியே வந்து போராடுங்கள் என்று சொல்வது எனக்கு ஒப்புதல் கிடையாது. ஏனென்றால் மாணவ செல்வங்களை அந்த அளவிற்கு நாம் இழுத்து வந்து போராட்ட களத்தில் அவர்களை ஈடுபடுத்தினால் அவர்களின் கல்வி பாதிக்கப்படும் நிலை ஏற்படும். அரசியல் கட்சிகள் வேண்டுமானால் அந்த போராட்டத்தை நடத்தட்டும், ஆனால் எந்த முறையிலும் வன்முறை போராட்டத்தில் இருக்கக்கூடாது